கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வின்வின் லாட்டரி ட்ரா நம்பர் 800 800 வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு ட்ரா நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 800 வாரத்தின் முதல் நாள். ஓகேங்களா, வாரத்தின் முதல் நாள் நம்ம கெஸ்ஸிங்கை தூக்க போகிறோம். இந்த வாரம் எப்படி இருக்குன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னடா எதுக்கு எடுத்தாலும் கேஎல் டைமண்ட் பேக்கில் ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான்னு பார்க்குறீங்களா? நான் ஏன் சேர சொல்கிறேன்றது இப்போ உங்களுக்கு தெரியும். நம்ம வீடியோவில் ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம், மெம்பர்ஷிப்பில் ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கேயும் ப்ளஸ்ஸு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஈக்குவல் டு ப்ளஸ்ஸை தானே போடுவீங்க. அதான் ஹைலைட்டாக இருக்குது ரெண்டுலேயுமே வர்ற நம்பர் அப்படின்னு. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கேஎல் டைமண்ட்லேயும் நம்ம வின்னிங் கொடுக்குறோன்றதை இப்போ நீங்கள் ரிசல்ட் ரிவ்யூவில் பார்ப்பீங்க. எப்பயுமே நம்மளுடைய நிறைகள் குறைகளை எப்பயுமே டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிடுவோம். அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன ப்ரோ டைமண்ட் பேக்கோட வீடியோ வருதுன்னா வீடியோ வராது. கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்குன்னு கம்யூனிட்டி போஸ்ட் வரும். ஓகேங்களா, அதில் நம்ம 3 டிஜிட் பாக்ஸ் 4 நம்பரும், ஏபி ஏசி பிசி 6 நம்பரும், ஆல் போர்டு 3 நம்பரும் கொடுப்போம். ஓகேங்களா, இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கில் வரும். இப்போ வாங்க நம்மளுடைய சேனலுடைய நிறைகள் குறைகள் இப்போ தெரிஞ்சிடும். உங்களுடைய ப்ராஃபிட்டே நம்ம தான். ஏன்னா இது எதற்காகனா, யாரும் மெம்பர்ஷிப்காக காசு கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. அதனால தான். ஓகேங்களா, ஏன்னா கந்தன் கருணைன்னு சொல்லுவாங்க, முருகன் துணைன்னு சொல்லுவாங்க, நண்பர்களின் உதவும் நண்பன் சொல்லுவாங்க, கஷ்டத்தில் உதவும் நண்பன் சொல்லுவாங்க. எல்லாருமே திருட்டுக்கார பயிலுக தான். இப்போ வாங்க நான் டீட்டெயில்டாக ரிவ்யூ பண்ணிடுவோம். ரிசல்ட் பார்த்துக்கிட்டோம்னா 864. இப்போ இதில் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் ஃபுல்லாக சொல்லிடுறேன். இது மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் ஃபுல்லாக வந்துடும். ஓகேங்களா, இதில் எது வின்னிங்ன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 டிஜிட் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 263 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து ஏபிஎஸ்சிபிசியில் 64 நமக்கு பிசி பாஸு. ஆல் போர்டில் 4 பாஸு. ஓகேங்களா, இப்போ அதே இது வாங்க வீடியோலையும் பார்த்துருவோம். ஓகேங்களா, வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கஷ்டமானதான். ஏபிஎஸ்சி 3 டிஜிட் பாக்ஸ் பார்த்துக்கிட்டோம்னா என்ன நமக்கு சிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா எல்லாமே மிஸ்ஸு தான். அதாவது 832 இப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து ஏபிஎஸ்சிபிசி பார்த்துக்கிட்டோம்னா 82 போட்டிருக்கோம். இன்றைக்கி ரிசல்ட் கொஞ்சம் ரொம்பவே மோசம். கொஞ்சம் மோசம் இல்லை, ரொம்பவே மோசம். அது நம்மளே ஒத்துக்குவோம். ஓகேங்களா, 4 டிஜிட் பார்த்துக்கிட்டோம்னா ஒரு நம்பர் மிஸ் ஆகிருக்குங்க. 4 டிஜிட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னா 8268 கொடுத்துருக்கோம். ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 8864. எஸ், 4 மட்டும் வந்துருந்துச்சுன்னா ஒரு சூப்பரான வின்னிங். ஆனால் அதை நம்ம வின்னிங்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அது சின்ன பிள்ளை விளையாட்டு. ஓகேங்களா, இதில் நமக்கு மெம்பர்ஷிப்பில் எல்லாருமே ஓரளவுக்கு வின்னிங் தான். அதனால தான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி ரெண்டையும் மேட்ச் பண்ணி விளையாடுங்கன்னு நான் சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். 16/12/2024 ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்காக தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 174. ஓகேங்களா, 174. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன நம்பர் ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 237. செகண்ட் ஒரு நம்பர் 237. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 107. ஓகேங்களா, 107. இதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 738. ஃபோர்த் ஒன் நம்பர் 738. ஓகேங்களா, இதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 925. ஓகேங்களா,
925 வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். 461. நம்ம இன்னும் ஃபாலோவிங் நம்பரை தொடாமல் இருக்கோம். யார் யாருக்கெல்லாம் ஃபாலோவிங் நம்பர் தொடணும் அப்படின்றவங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய வின்வின் லாட்டரிக்குரிய ஒரு 8000 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 174 237 107 738 925 461 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது. பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 8249 66 92 23 23 08 இது பார்த்துக்கிட்டோம்னா 0709 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். நம்மளுடைய வின்வின் லாட்டரிக்குரிய 800 வச்சு 16/12/2024 864 வச்சு எடுத்திருக்க ஒரு அவுட்புட்டுக்கான ஒரு ரிசல்ட்டு தான் அது. 82 49 66 92 23 08 07 09. ஏன்னா 0 ஒரு ஹைலைட்டாக இருக்குது, மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி 200 வந்திருக்குன்னு அதுக்கப்புறம் 0 ஃபாலோ ஆகலை. 0 ஃபாலோ ஆகிருக்கணும், இன்னும் 0 ஃபாலோ ஆகலை. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது 4 டிஜிட். ஓகேங்களா? 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 5538. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் 9341. ஓகேங்களா? எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9635 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். அந்த கெஸ்ஸிங் கிளிக் ஆச்சுன்னா வேறு லெவலில் போயிட்டுருக்கோம். சரிங்களா? இது நமக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான். அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட். என்னுடைய தனிப்பட்ட 3 டிஜிட் எப்பயுமே சொல்லணும் இல்லையா? சொல்லலைனாலும் நீங்கள் கேட்பீங்க இல்லையா? நீங்கள் கேட்டாலும் நம்ம சொல்லணும் இல்லையா? அதனால தான் 3 டிஜிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்பர் 521. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன் நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 362 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 521 36 ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லா கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணியாச்சு. அப்போ நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 8, பி போர்டு 6, சி போர்டு 4. இப்போ இதை தான் நம்ம மேட்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? 8 வந்துச்சுனாலே நமக்கு 0 உள்ளே வரணும். அதனால தான் ஏபிஎஸ்சி பிசியில் 0 மெயினாக வச்சு எடுத்துருப்பேன். ஓகேங்களா? 6 வந்த இடத்துல 1 வரணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 அந்த இடத்துல 6 வரணும். 6ன்றது என்ன? நேற்று பி போர்டில் அடித்தது இன்றைக்கி சி போர்டில் இறங்கணும். அதுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இது. ஓகேங்களா? புரிஞ்சிருச்சான்னு பாருங்கள். பார்த்து கவனமாக லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். எல்லாருமே கெஸ்ஸர் தான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அவ்வளோதான். ஓகேங்களா? சிம்பிளாக பண்ணிக்கிறோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா 0 ஹைலைட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? 9 எடுத்துக்கங்க. 09. இதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6ஐயும் எதுக்கு மறுபடியும் எடுத்துங்க, ரிட்டனில் எடுத்துங்க. 096. உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் பாக்ஸாக போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
ஆர் இல்லைன்னா நாட் முடிஞ்சு. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். ஒரு நல்லதொரு வின்னிங்காக வெயிட்டிங்கில் இருப்போம். மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் இந்த கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்கள். எதில் ஹைலைட்டான ஒரு நம்பர் வருதோ அந்த நம்பரை கண்டிப்பான முறையில் எடுத்து மார்க் பண்ணி அதை தூக்கி வெட்டி விடுங்க. அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிருச்சு. பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள், அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், எடுத்து போடுங்க, விளையாடுங்க, முடிஞ்சு. வின்னிங் நமக்கு தான். ஓகேங்களா? சிம்பிள் கைடு மெத்தட்ஸ், அவ்வளோதான். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பது யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.